அப்படின்னா ஆல் ஸ்பாட் ஆட்டோமோட்டிவ்ல அதாவது நம்ம கேரேஜுக்கு ஒரு ஆல்டோ வந்து வந்திருக்கு. இதில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சார் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், பிரேக் ஆயில் டாப் அப் பண்ணுறேன், எனக்கு பெடல் வந்து உள்ளே போயிடுது அப்படின்னு சொல்லி நான் நிறைய ஒர்க் ஷாப்பில் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இது ப்ராப்ளம் என்னால் கண்டுபிடிக்க முடியல சார்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்மகிட்டையும் வந்து பார்க்கும்போது வீல் சைட்லையும் செக் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட்லையும் செக் பண்ணிட்டோம், பிரேக் லைன்லையும் செக் பண்ணிட்டோம். ஆனால் கம்ப்ளீட்டாகவே வந்து எங்கே குறையுது அப்படின்றது எங்களால் கடைசியாக வந்து மாஸ்டர் சிலிண்டர் பார்க்கலாம் வச்சிருக்கோம். ரிமூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சிலிண்டரை நம்ம கழட்டி பார்க்கும்போது இதில் வந்து உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், நீச்சல் கொள்ள மாதிரி ஃபுல்லாக பிரேக் ஆயில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பிரேக் ஆயிலுக்கு மேலே கம்ப்ளீட்டாகவே இது இறங்கியிருக்கு. இப்போ கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, கஸ்டமர் வந்து எனக்கு பிரேக் ஆயில் குறையுதுன்னு சொல்கிற விஷயம் எல்லாமே பிரேக் பூஸ்டருக்குள்ளே போய் எல்லாமே டெபாசிட் ஆகிருக்கு. என்ன ரீசன்னா, அவர் ஒரு வாட்டி பிரேக் பெடலை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடம் வழியாக உள்ளே வந்து லீக் ஆகி கம்ப்ளீட்டாகவே வந்து பூஸ்டருக்குள்ளே போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இதாக சேஞ்ச் பண்ணுறோம். இதுக்கு மார்க்கெட்லேயும் கிடைக்குது, இப்போ புதுசு கிடைக்குது. இதை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டமரோட ப்ராப்ளம் ஓகே ஆகிடும். தேங்க்யூ.